வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய் அண்ட் கிராம்பு போடுறேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுக்கிற ஒரு 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் போடுறேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நம்ம இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இது நல்லா இப்போ வதங்கட்டும். ஃபுல் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிடணும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 kg சிக்கன் எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ நான் சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் இது நல்லா இப்படி வதங்கிட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் லிட் போட்டு 2 விசில் வைக்கலாம். நீங்கள் வேணும்னா கடாயில் கூட பண்ணிக்கலாம். பேனில் டைரெக்டாக மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டால் நல்லா வெந்துடும். நான் குக்கரில் பண்ணுறதுனால ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இது வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இது 2 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. ஸோ நல்லா வந்திருக்கு கிரேவி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடு, ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.